Swag YouTube channel viewers ku vanakkam. நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு எப்படி ஒரு பாடி ஸ்க்ரப் தயாரிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இது நாட்டு மருந்து கடையில் எல்லா பொருள்களையும் வாங்கி நம்ம செய்வோம். ஆனால் இப்போ கடைகள் இல்லாத டைமில் நம்ம கிச்சன்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல பொருள்கள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்குறது சிவப்பு அரிசி. இது ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ப்ளீச் எஃபெக்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப் எஃபெக்ட்டை கொடுக்கும். அதனால் வேண்டாத இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி தான் பச்சை அரிசியும். ஸோ இது ரெண்டுமே அதே ஒரு எஃபெக்ட் தான். இந்த சிவப்பு அரிசி பச்சை அரிசி ரெண்டுமே ரொம்ப நல்லது. சிவப்பு அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்காக இது ரெண்டும். மூணாவதாக நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பு நமக்கு கடலை மாவுன்றது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ அந்த கடலை பருப்பையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இது நல்ல டைட்னஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லது. நாலாவதாக இது நம்மளுடைய துவரம் பருப்பு தான். இது ஒரு நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்ல டைட்னஸும் கொடுக்கும். ஸோ நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பருப்பு செய்யும்போது அதில் மீதி இருக்கிற தண்ணியை கூட நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கருப்பு உளுந்தே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதில் அந்த கருப்பு உளுந்தில் மேலாக இருக்கிற அந்த கருப்பு அது அவ்வளோ நல்லது. அதில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. யூஸ்வலாக நம்ம அதை எடுத்துடுறோம், ஆனால் அது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அடுத்தது பாசிப்பருப்பு. இதில் பச்சை பயிராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பாசிப்பருப்பாகவும் எடுத்துக்கலாம். இது நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாசிப்பருப்பு. ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்காக ஜவ்வரிசி, அதோட கூட மஞ்சள் ரொம்ப தேவையானது மஞ்சள். அடுத்தது நமக்கு வேப்பிலை, வாசனைக்கு ஏலக்காய். ஸோ ஒரு குக்கரி ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது. ஸோ இதில் இதை எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒன்றுன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கடாயில் ரோஸ்ட் பண்ண போகிறது சிவப்பரிசி. லேசாக ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக ஒரு வாசனை வரும். அந்த ரோஸ்ட் பண்ணும்போது அந்த வாசனை வரும். அந்த வாசனை வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். அரை கரண்டி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ரொம்ப எடுத்தால் ரொம்ப வழுவழுப்பாக ஸ்க்ரப் எஃபெக்ட் இருக்காது. அதனால் அரை கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். வேப்பிலை, இந்த குச்சியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அதில் போட்டுடலாம். ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போடலாம். வெயிலில் காய வச்சுதான் இருந்தால் அப்படியே போடலாம். ஸோ இந்த ஏலக்காய் உள்ளே இருக்கிற இதை மட்டும் எடுக்கிறேன். மேல் தூள் எடுத்துடுறேன். ஏன்னா அதை அரைக்கும்போது கொஞ்சம் திப்பியாக இருக்கும், அதனால் அப்படி எடுத்துடலாம். மஞ்சள் இருக்கிறவங்க மஞ்சள் தூளாக கூட அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப மஞ்சள் அரைச்சா அந்த மிக்ஸி ஸ்பாயில் ஆகிடும். பட் ஒரே ஒரு மஞ்சள் வேணால் அரைக்கலாம். ரொம்ப போட்டால் அதோடைய பிளேடெல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடலாம். ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது இதில் சிலதெல்லாம் இருக்கும், சிலது இருக்காது. பட் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதை ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டுடுறேன். நான் மஞ்சள் ஒரு மஞ்சள் மட்டும் போட்டு ஒன்றா எடுத்துடுறேன். ஏன்னா என்கிட்ட மஞ்சள் தூள் இருக்குது, வேணும்னா நான் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரப் நமக்கு தயாராகிடுச்சு. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இது டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம பாடிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். கொஞ்சம் கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பில் டிப் பண்ணி
நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் மூமெண்ட்ஸில் செய்யணும். கீழே கொட்டுறதெல்லாம் கொட்டட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது கையுடைய அடிப்பகுதி, கழுத்து, இல்லைனா தொடைகள் எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப கருமை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இறந்த செல்கள் போயிடும், அங்கே இருக்கிற கிருமிகள் போயிடும். அதனால் ஸ்கின் சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மாறும். ஸோ இதே மாதிரி நான் மஞ்சளும் வேப்பிலையும் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இது யாருக்கு மஞ்சள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, அதாவது கோகோனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதை லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வாரத்தில் 2-3 நாள் செய்யலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாேருக்கும் செய்யலாம். அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க வேண்டாம், ஒரு 4-5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கூட செய்யலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் கம்ப்ளீட்லி ஹெர்பல். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காவோட வாசனை கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சேஸ்வாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.